வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு பேச போகிறது ஒரு அப்பாவின் உடைந்த மனது, ஒரு மருத்துவரின் மௌனம் மரணம். என்னன்னா, கடந்த 2 நாளைக்கு முன்ன செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில காசநோய் பிரிவில வேலை பார்த்துட்டு வந்த ஒரு மருத்துவர், 37 வயசு, கார்த்திக் சார்ன்னு பேரு. அவர் இப்போ நம்ம கூட இல்ல. 2 நாளைக்கு முன்ன சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. காரணம் அவருக்கும் அவங்க மனைவிக்கும் நடுவுல விவாகரத்து வழக்கு போயிட்டு இருக்கு. தான் 3 வயசு குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த குழந்தைய பார்க்க விடல அப்படின்றது செய்தியா கிடைக்குது. அதில மன உளைச்சல் ஏற்பட்டு தனிமை துயரில அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு. இப்போ சூசைட் கரெக்ட்டா? தப்பா? அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு மருத்துவர் அதாவது நாள் முழுக்க ஒரு நோயாளிகளோட அந்த நோய் கூட போராடிட்டு இருக்க ஒரு மருத்துவரே இப்படி பண்ணலாமா? படித்த புள்ள தானே, ஒரு அம்மாவுக்கு புள்ள தானே, ஒரு குழந்தைக்கு தகப்பன் தானே, 37 வயசு தானே ஆகுது நம்ம சொல்லலாம். ஆனால் ஒன்று கவனிக்கணும், இங்கே தனிமை ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அலட்சியம் அதை விட ரொம்ப கொடுமையானது. ஏமாற்றம் அதை விட கொடுமையானது. இப்போ நம்ம எல்லாருமே அனுபவிச்சுட்டு தான் வரோம். அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம்னா வெளியே வரணும்னா, முதல்ல மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம காது கொடுத்து கேட்கணும். நம்ம கூட இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு பிரச்சனை. அப்போது அவங்க என்ன சொல்ல வராங்க, கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம். இங்கே மனிதர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. மனித வளம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் மனவளம் கம்மியாக தாங்க இருக்குது. மனவளம் குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள ஒரு விவாகரத்து பிரச்சனை. குழந்தைகளை ஆயுதமாக பயன்படுத்துகிறோம்ல, இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லை? 2 பேருக்குமே குழந்தை தானே. எல்லாருக்குமே சொல்கிறேன், எல்லா கணவன் மனைவிக்குமே சொல்கிறேன். சரியா? 2 பேருமே ஆசையாக தான் அந்த குழந்தைய பெற்றிருப்போம், ஆசையாக தான் வளர்ப்போம். ஒருத்தருக்கு உரிமை ஜாஸ்தி, ஒருத்தருக்கு உரிமை கம்மியெல்லாம் சொல்ல முடியாது. யாரையுமே ஒரு தகப்பன் தாயை பார்க்க விடாமல் பண்ணுறதோ, தாய் தகப்பனை பார்க்க விடாமல் பண்ணுறதோ கண்டிக்க தகுந்த ஒரு விஷயந்தான். சரி, இனிமேலாச்சும் உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரும்போது குழந்தைகளை ஆயுதமாக பயன்படுத்தாதீங்க. ரிப் சார், அவருக்கு ரிப்புன்ற ஒரு வார்த்தையில் சொல்லி தான் இதை நான் நிறைவு செய்யணும். வேறு வழி இல்லை. என் ஆழ்ந்த இரங்கல்கள்.